ஓம் சாய்ராம். அத்தியாயம் 21. பண்டரிபுரத்து வக்கீலின் கதைகள். ஒருமுறை பண்டரிபுரத்திலிருந்து ஒரு வக்கீல் ஷீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார். சாயிபாபாவை கண்டார். அவர் தம் பாதத்தடியில் வீழ்ந்தார். கேட்காமலே சிறிது தட்சிணை அளித்தார். ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார். பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி, மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பாதங்களில் வீழுகிறார்கள், தட்சிணை அளிக்கிறார்கள், ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள், இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார். இக்குள்ளாய் வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது. ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை. வக்கீல் இதை கிரகித்தார். ஆனால் அவர் அமைதியாய் இருந்தார். அவர் வாதாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காகா சாஹேப் தீஷித்திடம் சொன்னது, பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக உண்மையே ஆகும். இக்கணை என்மேலே எய்யப்பட்டது. அதாவது, மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நாம் மனப்போன போக்கில் போகக்கூடாது என்ற எனக்குரிய குறிப்பே ஆகும். பண்டரிபுரத்தின் முன்சீப் அல்லது சப்ஜெக்ட் நூல்கர் தமது உடல்நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்தபோது பண்டரிபுரத்தின் வக்கீல் அறையில் இந்த விஷயத்தை பற்றிய விவாதம் நடந்தது. துன்புற்று வந்த நோய்கள் யாவும் சாயிபாபாவின் பின்னால் போவதால் மட்டுமே மருந்துகள் இன்றி குணப்படுத்தப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும், சப்ஜெக்டை போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது. அதாவது, மறைமுகமாக சாயிபாபா அவதூறு பேசப்பட்டார், குறை கூறப்பட்டார். நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன். இப்போது சாயிபாபா எனது ஒழுங்கினத்தை எடுத்து காட்டினார். இது எனக்குரிய கண்டனமாகாது, ஆனால் ஓர் சகாயமாகும், ஓர் உபதேசமாகும். அதாவது, நான் பிறரை தூற்றுவது, துஷ்பிரசாரம் செய்வது, இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும், அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும். ஷீரடி பண்டரிபுரத்திலிருந்து 300 மைல் தூரத்தில் இருக்கிறது. எனினும் அங்குள்ள வக்கீல் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்திருந்தார். இடையில் உள்ள இடங்கள், ஆறுகள், காடுகள், மலைகள் யாவும் அவர் தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல. அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும், படிக்க முடியும். எதுவும் அவருக்கு இரகசியமோ மறைக்கப்பட்டதோ அல்ல. அண்மையிலோ சேய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளிய போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும். ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாயிபாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையிலிருந்து தப்ப முடியாது. இதிலிருந்து மற்றவர்களை பற்றி துஷணையாக பேசக்கூடாது என்றும், தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார். இவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார். சாயிபாபாவின் பெருமை ஆழங்காண இயலாதது. ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.